இந்த 2 மணி ஜூம் வந்து சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த காமராஜ் சாருக்கு கடவுள் எல்லா நன்மைகளையும் புரிய வேண்டுதலோடு இந்த ஜூம் மீட்டிங் இன்னைக்கு வந்து நான் ஜஸ்ட் ஜாயின் பண்ணி ஆரம்பிக்கிறேன். நம்ம வந்து ஹெல்த் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தேவை இல்லைங்களா? நம்ம எப்படி இருக்கோம், யாரை கேட்டாலும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேங்க, ஹவ் ஆர் யூ, ஐ ஆம் வெல். இந்த வார்த்தையை தான் நம்ம சொல்றோம், இந்த வார்த்தையை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த வார்த்தையை வந்து நம்ம நம்மளுக்குள்ள நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெல்த் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வேணும். ஸோ அந்த ஆரோக்கியம் அனைவருக்கும் வேண்டும். ரொம்ப எளிமையான, அதாவது குறைந்த செலவில் இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் இந்த ஆரோக்கியத்தை கொண்டு செல்ல வேண்டும் இப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கிற ஒரு கம்பெனி தான் காமா ஒரைக்சனால்ங்கிற இந்த கேப்சூலை கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏபி ஆர்கானிக்ஸ். ஹெல்த் கார்டுங்கிற நேம்ல காமா ஒரைக்சனால் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏபி ஆர்கானிக்ஸ். யார் மூலமா லிங்க் பண்ணி எல்லாமே வரணும்னா ஒரு லிங்க் இருக்கணும். அந்த யார் மூலமா லிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஹையஸ்ட் வேல்யூல டாப் மோஸ்ட் சேல்ஸ்ல நல்லபடியா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான வியாபார விற்பனையாளர்களை உருவாக்கி கொண்டு சக்சஸ்ஃபுல்லா செய்யக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம். இந்த ஆர்சிஎம்ங்கிற கம்பெனியோட இணைஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காமா ஒரைக்சனால் கொடுக்குறாங்க. ஸோ ஆர்சிஎம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங் கம்பெனியா உருவெடுத்து 25 வருடங்கள் வெற்றி நடை போட்டு இன்னைக்கு 25 சில்வர் ஜூப்ளி வந்து அமோகமா கொண்டாடிட்டு இருக்கிற பீரியட்ல நம்ம இந்த காமா ஒரைக்சனாலை பத்தி சில துளியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். 25 வருஷமா வேற எந்த ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்லயும் கிடைக்காத ஒரு பொருள் பாத்தீங்கன்னாலும் அதுவும் காமா ஒரைக்சனால் தான். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே ஒரு பொருளை 10 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு விற்பாங்க. 90 ரூபா அவங்களுக்கு இப்போ வர்றதுல அந்த முதல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கமிஷன் கொடுப்பாங்க. கீழே லாஸ்டா ஜாயின் பண்றவங்க ஒன்றும் வராது. இப்படின்னு ஓடிக்கொண்டிருந்தவங்க மல்டி லெவல் எம்எல்எம்னு நினைச்சாலே நாங்க ஏமாந்துட்டோம், நாங்க வந்து காசை தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல இருந்து மாறி ஆர்சிஎம்ங்கிறது தொடர் விடாமுயற்சியில டாப் லெவலுக்கு வரலாம். நம்மளுடைய இன்கம் ஸ்டேட்டஸ் எதுவா இருந்தாலும் அதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம 10 வருஷத்துல நம்ம சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட இன்னைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு போனஸா எமரால்ட் சார் எல்லாமே சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஸோ நம்மளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல சரி ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறாரு. ஸோ இதே மாதிரி எமரால்ட் பொசிஷன்ல இன்னும் 4-5 பேர் அந்த லைன்ல அப்படியே வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் அப்படிங்கிறது ஒரு டாப் மோஸ்ட் சேல்ஸ் இண்டஸ்ட்ரியா மாறிடுச்சு. அவங்க கொடுக்குற பொருள்கள் எல்லாம் ஆர்கானிக்கா இருக்கு. அந்த பொருள்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. அந்த பொருள்களுடைய சேல்ஸ் வந்து இன்னைக்கு ஒண்ணு சேல் ஆச்சுன்னா அது வந்து மறுபடியும் ரிப்பீட்டட் சேல்ஸுக்கு கிடைக்கக்கூடிய பொருள். மற்ற மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல ஹெல்த் அப்படிங்கிற கான்செப்டுக்கு போற டைம்ல அவங்களுடைய பிரைஸ் ரேட்டிங் அப்படிங்கிறது ஹையஸ்டா இருக்கும். கஷ்டப்பட்டு அதை இதையெல்லாம் வச்சு ஒரு பொருளை வாங்கி அதுல வந்து நான் வந்து நியூட்ராசூட்டிகல்ஸை வந்து தப்பா சொல்ல, மற்ற கம்பெனியும் நான் தப்பா சொல்ல. பட் அவங்களுடைய பிரைசிங் அப்படிங்கிறது நம்மளுடைய ரத்தத்துல உறிஞ்சி எடுக்கக்கூடிய அளவுக்கு விலையை போட்டிருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அஃபோர்டபிள் காஸ்ட்ல இது கொடுத்துருக்காங்க. இந்த காமா ஒரைக்சனால் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கு. உலக அளவுல வந்து ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 1,01,000 பேர் வந்து லைவா இந்த செஷனை பார்த்து வேர்ல்டு ரெக்கார்டு வந்து கின்னஸ் புக்லயும் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டு நியூட்ராசூட்டிகல்ஸ்க்குன்னு ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ண ஒரு கம்பெனி தான் காமா ஒரைக்சனால்ங்கிற பொருளை உங்களுக்கு கையில கொடுக்குறாங்க. இட் இஸ் ஏ பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது ஒரு காலத்துல நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். பட் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் 2020 இது கொரோனா ஸ்டார்ட்ல இருந்து ஒரு ஒரு சின்ன எஜுகேஷன் இருக்கிறவங்களுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய எடுக்கணும், வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எடுக்கணும். அதை எடுத்தா தான் வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வரும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இருந்தால்தான் இந்த மாதிரி புதுசா வரக்கூடிய வைரஸ், பாக்டீரியா,
தென் எதுவா இருந்தாலும் அதைகளை எதிர்க்கக்கூடிய சக்தி நம்ம உடம்பில் நம்மளுக்கே உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எதை வெளியேற்றுதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெளியேற்றுது. அப்ப ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா என்ன? ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புல நம்மளுடைய நல்லா இருக்கக்கூடிய உடம்ப நோயாளியாக மாற்றக்கூடிய ஒரு நம்ம உடம்புலயே செல்ஃபா ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு கிரியா வருது. அதாவது நம்ம உடம்ப அது கெடுக்கணும். அதோடைய நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் உடம்ப கெடுத்துடணும், நம்ம பாடியில இருக்கிற செல்லை டேமேஜ் பண்ணணும், நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு நோயை நம்ம உடம்புல உருவாக்கி கொண்டே இருக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து நம்ம உடம்புல இருந்து அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து வெளியேற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆர்மி பர்சன்ஸ் வேணும். ஒரு பயங்கரமா கலவரம் பண்ணி ஒரு தேசிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா அது கிரிமினல்ஸ் வந்து உள்ள வர்றாங்க அப்படிங்கிறப்ப அவங்கள வெளியேற்றுறதுக்கு என்ன ஆகுது? போலீஸ்னால முடியலையா, நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? நம்ம ராணுவத்தை உள்ள இருந்து வெளியெடுத்து ராணுவ வீரர்கள் மூலம் அடக்கி ஒடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரிதான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெளியேற்றுவதற்காக நம்மளுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காமா ஒரிஜினல் ரைஸ் உடைய பிராண்ட், அரிசியுடைய தவிடு அல்லது அரிசியுடைய உமி அப்படிங்கிறதுல இருந்து பிரித்து எடுத்திருக்காங்க. ஒரு ஒயிட் கிறிஸ்டல், கிறிஸ்டல்னா பொடி, சின்ன ஒரு துகள்கள். இத வந்து நம்மளுக்கு ஒயிட் கலர் கேப்சூல் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. இதனால என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அனைத்து இதெல்லாமே ஒரு வியாதிகளுடைய லட்சணங்கள் இல்லைங்களா? இதுல காமிச்சிருக்கக்கூடியது எல்லாமே ஒரு வியாதியா நம்ம வந்து பாத்துக்கலாம். நீங்க ஸ்லைட ஒவ்வொன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் ரைட் கார்னர்ல கழுத்தை கையில வச்சு இது பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல என்ன இருக்கு? தைராய்டு கிளாண்ட் இருக்கு. சோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லிவருடைய படத்தை காமிச்சிருப்பாங்க, லிவர். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்டை கை பிடிச்சு வச்சிட்டு இருக்காரு. சோ ஹார்ட் இருதயத்துக்கு நல்லது. லிவரை வந்து கரெக்ட் பண்ணக்கூடியது, லிவர் மூலமா கிடைக்கக்கூடிய அத்தனையும் இதையும் சரி பண்ணக்கூடியது, லங்ஸை வந்து கிளியர் பண்ணக்கூடியது. ஸ்டொமக் அதாவது வயிறு அல்லது ஜீரண மண்டலம், ஜீரண உறுப்புகளை சரி செய்யக்கூடியது. அதுக்கடுத்து வந்து ஏஜிங்காக அந்த உமனுடைய போட்டோவை ரெண்டு பிக்சரா பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ்டா தெரியுது, ஒரு சைடு வந்து அவ்வளவு ஏஜ் இல்லை. அதாவது பயாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னா நம்ம வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த்தை வச்சு, டேட் ஆஃப் இயரை வச்சு ஒரு ஏஜ் கிரியேட் பண்றோம். அந்த ஏஜ் வந்து நம்ம வந்து பயாலஜிக்கல் ஏஜுங்கிறோம். அதே வந்து பாத்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஏஜ் அப்படிங்கிறப்ப குரோனாலிக்கல் ஏஜ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா வச்சு இது பண்றோம். பயாலஜிக்கல் ஏஜ்ங்கிறப்ப நம்ம வந்து நம்மளுடைய பாடியை வந்து ஒரு ஸ்கேன் மிஷின் மூலமா செஞ்சு நீங்க பார்த்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஃபேட் கண்டென்ட், பிஎம்ஐ, தென் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விசரல் ஃபேட்டு, தென் நம்மளுடைய வாட்டர் கண்டென்ட், இதையெல்லாம் வச்சு ஒரு அனலைஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு 40 வயசுனா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் காமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 64 வயசா இருக்கும். அப்ப 24 வயசு உங்களுக்கு வந்து அதிகமான தோற்றத்தை கொடுக்குது. அதை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு 30 வயசுனா 28 வயசா காமிக்கணும், அல்ல ஒரு 40 வயசுனா ஒரு 38 வயசு, 2 வயசு 3 வயசு கம்மியா காமி, அந்த மாதிரி ஹெல்த்தியா கொண்டு வருவதற்கும் காமா ஒரிஜினல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பிளட் மானிட்டர் கொடுத்துருக்காங்க, பிளட் சுகர் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன? நம்ம வந்து டயபெட்டிக் பேஷண்ட் இதுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுக்கலாமா, அதனால பிரயோஜனம் இருக்குமா? நான் டீடைல்ஸா ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரேன். இது டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்து வந்து பிபி மானிட்டர் வச்சிருக்காங்க. பிபி மிஷின், ஸ்பிக்மோமோனோமீட்டர் வச்சு பிபி பாக்குறாங்க. அப்ப பிபி பேஷண்ட்களுக்கு இது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பிரெயினை காமிச்சு நியூரான்ஸை காமிச்சிருக்காங்க. அப்போ அப்பர் நியூரான் டிசீசஸோ, மோட்டார் நியூரான் டிசீசஸ் உடைய நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளுக்கும் காமா ஒரிஜினல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத இதுல காமிக்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து பெல்லி வந்து நம்ம வந்து அளந்துட்டு இருக்காரு. சோ அது என்னது? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒபிசிட்டி அல்லது நம்ம சென்ட்ரல் பெல்லி, அதாவது ஸ்டொமக்குடைய சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமா இருந்தால் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலானது, டயபெட்டிஸ்காரங்களுக்கு ரொம்ப கெடுதலானது. சோ அந்த பெல்லியுடைய அளவை குறைக்கிறதுக்கு, ஃபேட் மொபைலைஸ் பண்றதுக்கு நல்லதா இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளட் ஸ்ட்ரீம்ல பிளட் வந்து ரத்த நாளத்துல பிளட் போயிட்டு இருக்கு. அந்த சிவப்பா இருக்கிறதெல்லாம் ரத்த அணுக்கள்.
அதுக்கிடையில மஞ்சளா இருக்கக்கூடியது கொழுப்பை காண்பிக்கிறது. அதாவது நம்ம உடம்புல நம்மளுக்கே தெரியாம நம்ம ஆகாரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொழுப்புகள் படிமானமாய் ரத்தத்தில் கொழுப்பினுடைய அளவு அதிகமாகுது. ஸோ அதுதான் வந்து பிரஷருக்கு, பிபிக்கும், சுகருக்கும், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் போன்ற ஒவ்வொன்றுக்கும் காரணியாக அமையுது. ஸோ அந்த கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுவதற்கும் இந்த காமா ஒரைசினால் அப்படிங்கிற இந்த நியூட்ராசூட்டிகல்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த நியூட்ராசூட்டிகல்ஸ் எங்க இந்தியால மட்டும்தான் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இது வந்து ஜப்பான்ல ஒரு 2 பேர் இதை கண்டுபிடிச்சாங்க. ஆல் ஓவர் தி வேர்ல்டு இன்டர்நேஷனல் லெவல்ல கிடைக்குது. பட் இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களுக்கு எந்த மாடல்ல கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஏ பார்மாசூட்டிகல்ஸ் அப்படிங்கிற டாக்டர்ஸ் எழுதலாம். இது பார்மசிஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்க அதை சேல் பண்ணலாம். பார்மசியில டாக்டர் எழுதி கொடுத்தா அந்த சீட்டுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அளவுல இந்த பொருள், அதாவது இந்த காமா ஒரைசினால் கிடைக்கிறது. பட் இந்தியால மட்டும் ரெகனைஸ்டு இன் நியூட்ராசூட்டிகல்ஸ் பை FSSAI. நம்ம ஃபுட் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் மூலமா நம்மளுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது FSSAI மூலமா கொடுத்துருக்காங்க. ஸோ FSSAI மூலமா ஃபுட்டு இதுல கொடுக்குறப்போ, இது நம்ம உணவில் இருக்கக்கூடிய மருத்துவத்தன்மையை பிரித்தெடுத்து கொடுப்பதுதான் நியூட்ராசூட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்றது. அந்த நியூட்ராசூட்டிகல்ஸ் மூலமா கொடுக்கறதுனால இது யார் வேணாலும் பிரிஸ்கிரைப் பண்ணலாம், யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் விற்கலாம், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை வந்து எடுக்கிறதுக்கோ அல்லது நம்ம வந்து நாம் உட்கொள்வதற்கு வேறொரு மருத்துவருடைய பரிந்துரையோ அல்லது வேறொரு பார்மசிஸ்டுடைய இதோ அல்லது யாராச்சும் சொன்னாதான் இது எடுக்கணுங்கிறதோ இல்லை. உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு, இதை பத்தி இல்லை டீட்டெயில்ஸ் தெரிஞ்சது, உங்களால வந்து பாத்தீங்கன்னா 4 பேருக்கு சொல்லி அந்த டீட்டெயில்ஸை வந்து கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி, இது வந்து ஒரு மருந்து இல்லை, மருத்துவத்தன்மையுடைய உணவு பதார்த்தங்கள், ஸோ இது வந்து யாரிடமும் எந்த டாக்டரிடையும் கேட்காமலேயே இந்த மேற்சொன்ன அனைத்து வியாதிகளுக்கும் இது வந்து ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்குது, நீங்க சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுக்கலாமா? கண்டிப்பா கொடுக்கலாம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா FSSAI லைசன்ஸ்ல உங்களுக்கு கொடுக்கறது. நீங்க ஹோல்சேலா இந்த பொருட்களை உங்க இதுல எடுத்து வைக்கணும், அதாவது டிஸ்பிளேவால்ங்கிற மாடல எடுத்து வைக்கணும்னா மட்டும்தான் நீங்க வந்து FSSAI லைசன்ஸ் வேணும். நீங்க 1 டப்பா 2 டப்பா கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கு சேல் பண்றதுக்கு FSSAI லைசன்ஸ் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்க தாராளமா ஆஸ் ஏ RCM டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க வந்து இந்த பொருளை யாருக்கு வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். எப்ப வேண்டுமானாலும்ங்கிறது காலை மதியம் இரவு அப்படிங்கிறதுக்காக இல்ல. ஒரு நபருக்கு வியாதி இருந்தாலும் வியாதி இல்லாவிட்டாலும், ஒரு நபர் ஆஸ்பத்திரியில இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும், இதைத்தான் வந்து நான் வந்து எப்ப வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நீங்க வந்து ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அந்த டைம்ல நம்ம கொடுக்க கூடாதோ? நோ. அவர் எந்த மருந்து எடுத்துக்கொண்டு இருந்தாலும், எந்த மருந்து எதை எடுத்திருந்தாலும் எல்லா ஆகாரங்கள் எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு டாக்டர் சொல்லும் நிலை இருக்கும் பட்சத்தில், ஏன்னா இப்ப வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ட்ரிப்ஸ் மட்டும்தான் போகுது, வேற எதுவுமே உள்ள போகலைங்கிறப்ப நீங்க கொண்டு போய் கேப்சூல் வாயில போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ மவுத் வழியா மவுத் அல்லது ஓரல் அப்படின்னு சொல்லுவோம், அது வாய் வழியாக எந்தெந்த திரவ உணவுகள் அவர்கள் உட்கொள்ளலாம் என்று சொல்கின்ற ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க காமா ஒரைசினால் எந்த இடத்திலும் நீங்கள் ரெக்கமெண்ட் செய்யலாம். இதற்காக எந்த தனி உத்தரவோ தனி பிரிஸ்கிரிப்ஷனோ தனியா வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸுடைய அறிவுரைகளோ இந்த இடத்தில் தேவையில்லை. ஸோ இந்த காமா ஒரைசினால் நம்ம ஒரு இடத்துல மட்டும்தான், நம்ம RCM பேனல்ல மட்டும்தான் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா அதல்ல. உங்களுக்கு கிட்டத்தட்ட அனைத்து ஆன்லைன் சேல்ஸ்லயும் இது கிடைக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் கம்பெனியுடைய ஸ்கிரீனை எடுத்து அனுப்பிச்சிருக்கிறது தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன் சைட்ல, அதாவது அமேசான், பிளிப்கார்ட் இதுல போய் காமா ஒரைசினாலுடைய சேல்ஸ் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 60 கேப்சூலுக்கு 2700 ரூபாயில இருந்து 4200 ரூபாய் வரைக்கும் 60 மாத்திரைகளுடைய சேல்ஸ் இது ரெக்கமெண்ட் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. ஃபாரின்லயும் இதோடைய ரேட் வந்து இதே இது வந்து உங்களுக்கு டாலர் ரேட்ல ஒரு $10 $15 அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 கேப்சூல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மாத்திரைக்கு கிட்டத்தட்ட அங்க வந்து 100 ரூபாய் வருகிறது. ஆனா நமது இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஒரே அஃபோர்டபிள் காஸ்ட்ல, அதாவது உங்களுடைய கையில் உங்களுடைய பாக்கெட்டில் இருக்கும் பணத்தின் நிலைமையை அனுசரிச்சு இந்த பொருளை வாங்கலாம், நீங்கள் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா
உங்களுக்கு விலை குறைவு. ஒரு டீ, ஒரு காஃபி வெளியே குடிக்கிறவருடைய செலவு தான் வந்து பார்த்தீங்கன்னா, காமா ஒரைஸ்னால் 2 நேரம் சாப்பிடுறதுக்கான செலவு. 2 முறை சாப்பிட வேண்டிய அளவு ஒரு டீ சாப்பிடுற லெவலுக்கு கூட இந்த மாத்திரை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த மீட்டிங்ஸோ அல்லது இந்த Zoomக்கோ அல்லது இந்த ஆன்லைன்ல இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுல வந்து யூடியூப்ல கூட இது வரும். ஸோ இதுல உங்களை யாரு ரெக்கமெண்ட் பண்ணாங்க? யாரு உங்கள கூப்ட்டு வந்தாங்க? அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, இதோடைய பிரைஸ் வந்து டிஃபரண்ட் பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எம்ஆர்பி நீங்க வந்து இந்த இதுல மெம்பரா இல்லன்னா எம்ஆர்பிக்கு வாங்கலாம். மெம்பர்ஷிப் வாங்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அதோடைய கமிஷன்ஸ் எவ்வளவு கம்மியா உங்களுக்கு கிடைக்கும். நான் அந்த டீ செலவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு மெம்பரா வாங்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு டீ செலவுடைய நிலைமை தான் வரும். ஸோ இத வந்து 10 பேத்துக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்றப்போ, ஒரு 20 பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்றப்போ 6 மாசத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு இதே காமா ஒரைஸ்னால் 5லிருந்து 6 டப்பா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக எவரி 6 மந்த்ஸ் உங்க வீட்டுக்கு வந்து ஃப்ரீயா உங்க வீட்ல குடும்பத்தினருக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க மாத்திரையை சேல் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கான இது வந்து ஃப்ரீயாவே கிடைச்சிரும். நீங்க வந்து 1 பைசா செலவு இல்லாம கூட இந்த அஃபோர்டபிள் காஸ்ட் அப்படிங்கிறது நில் பிரைஸ்ல கூட நீங்க வந்து காமா ஒரைஸ்னால் யூஸ் பண்ணுவதற்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு. அதை உங்களை கூப்பிட்டு வந்தவங்க கிட்ட கேட்டுக்குங்க. ஸோ இது வந்து ஏன் இந்த அளவுக்கு சீப்பா கொடுக்குறாங்க? யூஸ்வலா ஒரு ப்ரோவர்ப் இருக்கு, சீப் வில் நெவர் பெஸ்ட். அதாவது சீப்பா இருக்கிறது எப்பவுமே பெஸ்டா இருக்காது. சீப் வில் நெவர் பெஸ்ட். சீப் அண்ட் பெஸ்ட் சொல்ல முடியாது. சீப் வில் நெவர் பெஸ்ட். இன்னைக்கு சீப் வந்து பெஸ்டா இருக்காது. பட் இங்க ஏன் இவ்வளவு அஃபோர்டபுள், அவ்வளவு சீப்பான காஸ்ட்ல கொடுத்துருக்காங்கன்னா, இவங்களுடைய தாரக மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய ஒரு வீடுகளுக்கும் பட்டி முதல் தொட்டி எல்லா இடத்திலையும் காமா ஒரைஸ்னால் இந்தியா ஒரு பிரஜைகள் ஒவ்வொருத்தருக்கும் இது போய் சேரணும். அதற்காகவே நான் வந்து பாத்தீங்கன்னா, காமாவுடைய கம்பெனியுடைய மெயின் மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அஃபோர்டபிள் காஸ்ட்ல இந்த விலை குறைவான பணத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமா ஒரைஸ்னால் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும், இதை வந்து ப்ரொமோட் பண்ணணும். இந்த காஸ்ட்லியான ஒரு பொருளை இந்த அளவுக்கு அஃபோர்டபிள் காஸ்ட்ல இந்த அளவுக்கு குறைந்த பணத்துல வந்து அது மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல கொடுத்துருக்காங்க. நல்ல ஹை பிவி பாயிண்ட்ஸ் வேல்யூன்னு சொல்லி உங்களுக்கு மந்த்லி கமிஷன் கிடைக்கக்கூடியதோ ஹை. ஸோ இதை வந்து கொடுத்ததுனால இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்ததா ரிப்போர்ட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஜீரோங்க. யாருக்குமே இது வரைக்கும் கொடுத்த இடத்துல யாருக்கும் 1% கூட சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. சிலவங்களுக்கு குட் எஃபெக்ட்னால என்னன்னா, இது வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டு கொண்டிருந்த பல மருத்துவ முறை மருந்துகளை நிறுத்தி அவங்க வந்து மருந்தில்லாத ஒரு உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முடிஞ்சிருக்கு. குட் திங் தான் நடந்திருக்க ஒழிய எந்த விதமான பேட் எஃபெக்ட்ஸோ சைட் எஃபெக்ட்ஸோ இதனால வந்தது கிடையாது. மெயினா இது வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னா, நீங்க வந்து இன்றைய காலகட்டத்தில் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 வயசு 65 வயசு ஆகிற டைம்ல எல்டர்லி பீப்புள்ஸ் சொல்ற டைம்ல பிளட் டெஸ்ட் பண்றப்போ அவங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கும். அன்னைக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து லிபிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற கொலஸ்ட்ராலை பிரித்தெடுத்து பார்க்கக்கூடிய நிலைமை கூட இல்லாத காலகட்டத்திலும் கொலஸ்ட்ரால் வந்து 250 300 டோட்டல் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத வச்சு அதுக்கான மருந்து மாத்திரைகளை கொடுத்து அதனாலதான் ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறத கண்டுபிடிச்சு போன காலங்கள் இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கொலஸ்ட்ராலையும் பகுத்தறிஞ்சு கொடுத்துருவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமா இருக்கும். ட்ரைக்ளிசரைட்ஸ் ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு கொலஸ்ட்ரால் நீங்க ஆயில் ஐட்டம்ஸ், கீ, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாமே எதுவுமே நான் சாப்பிட்றது இல்லை. நான் வெஜிடேரியன் எதுவுமே நான் சாப்பிட்றது இல்லை. நான் வந்து பியூர் வெஜிடேரியன் அண்டு இதுதான் யூஸ் பண்றேன். வீகன் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்றேன். ஆனாலும் என்னுடைய கொலஸ்ட்ரால்ல லிபிட்ஸ் ப்ரொஃபைல் பார்க்குறப்ப ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குளுக்கோஸ் லெவல், அதாவது அரிசியுடைய அளவு அதிகமானாலும் அரிசி, கோதுமை, ராகி இவைகளுடைய அளவுகள் அதிகமாறப்ப அது வந்து ஸ்டோரேஜா மாறி நிக்கிறது வந்து கொழுப்பாக மாறி நிக்கிறது. அதாவது கொலஸ்ட்ராலா ட்ரைக்ளிசரைட்ஸா லிவர்ல கன்வெர்ட் ஆகி மாறி நிக்கிறது. ஸோ அந்த கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணணும்னா முள்ளை முள்ளாலே எடுக்க வேண்டுங்கிற மாதிரி தான் இதை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு அதே ரைஸுடைய கம்மி பார்ட்டான
ரைஸ் பிரான்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பொருள் வந்து எப்படி உஷ்ணம் உஷ்ணேன சாந்தி, அதாவது முல்லை முள்ளால் எடுக்கணும், சூடுனால வரக்கூடியதுக்கு ஹீட்டு கொடுத்தாலே நல்லது அப்படிங்கிறது, எது எதனால ஆச்சோ அதை அதனாலேயே சரி செய்வோம் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படிங்கிற கெட்ட கொழுப்புகளை நல்ல விதத்துல குறைத்து கொண்டே வந்து உங்களுக்கு ட்ரைகிளிசரைட்ஸ் நார்மல் ரேஞ்சுக்கு வருவதற்கு இந்த காமா ஒரைசினால் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் திங் மனசுல வச்சுக்கோங்க, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கா, ஒபிசிட்டி அதிகமா இருக்கா, கொலஸ்ட்ரால்னால பிபி அதிகமா இருக்கா, கொலஸ்ட்ரால்னால ஸ்ட்ரோக் வந்திருக்கா, இல்ல கொலஸ்ட்ரால்னால வாதங்க ஒரு கை கால் வராம போயிருக்கா, பக்கவாதம் வந்திருக்கா, இவங்களுக்கெல்லாம் கண்ணை மூடிட்டு வந்து 2 காமா ஒரைசினால் காலையிலையும் 2 காமா ஒரைசினாலும் நைட்டும் கொடுங்க. 3 to 4 months அல்ல 6 monthsக்கு அப்புறம் எவரி 6 மாசத்துக்கு ஒரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை லிபிட் ப்ரொஃபைல்ஸை மறுபடியும் டெஸ்ட் செய்து பார்ப்பது பொழுது உங்களுக்கு முதல்ல இருக்கிறத விட நல்லாவே குறைவு வந்திருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கொலஸ்ட்ரால் குறைந்து வருகிறதோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காமா ஒரைசினால் 2 அப்படின்னு எடுத்துக்கொண்டிருந்த 4 கேப்சூலை வந்து பாத்தீங்கன்னா காலையில 1 நைட் 1க்காக மாத்தலாம். இன்கேஸ் இப்போ வந்து நான் பார்க்குற ஒரு நபருக்கு வந்து கொலஸ்ட்ராலுக்காக அவர்கள் வந்து மருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள், நிறைய லிபிட் ப்ரொஃபைலோட லிபிட்ஸுக்கான ஆன்டி லிபிடமிக் ஏஜென்ட் சொல்லுவாங்க, அட்ரோவாஸ்டானா இருக்கலாம், வாட் எவர் இது எந்த மெடிசின்ஸ் எடுத்திருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. நான் வந்து காமா ஒரைசினால் கொடுக்கலாமா, இது ஒரு கொஸ்டினா வரும். அந்த இடத்துல அந்த கொஸ்டினுக்கு ஒரே ஆன்சர் ஆம், நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். நீங்க கொடுக்கும் பொழுது அந்த காமா ஒரைசினால் சேர்த்து கொடுக்கிறப்போ அவங்க ஆல்ரெடி எடுத்துக்கொண்டிருக்கிற கொலஸ்ட்ரால் மூலமா, கொலஸ்ட்ரால் ஆன்டி கொலஸ்ட்ரால் ட்ரக், அதாவது ஆன்டி லிபிடமிக் ட்ரக் மூலமும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மருந்து மூலமும் இந்த காமா ஒரைசினால் நன்றாகவே வேலை செய்து அவர்களுடைய கொழுப்புடைய தன்மையை வந்து சீக்கிரமே குறைத்து விடும். இதுல ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம வந்து வேற்று மருந்து மற்ற மருத்துவ முறையில வந்து நம்ம வந்து கொலஸ்ட்ராலுக்கு மெடிசின் எடுத்து ஆரம்பிச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு இந்த ஒரு 35 வயசுல ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க வந்து 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் அந்த மாத்திரையானது டெய்லி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதை குறைக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. நிறுத்திட்டீங்கன்னா என்னன்னா உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் டபுளாக மாறும். நீங்க ஒரு 100 மில்லிகிராம் ட்ரைகிளிசரைட்ஸ் வந்துருச்சு, அதனால மாத்திரையை நிறுத்திட்டு 3 months கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே 100 வந்து 300 மாறி இருக்கும். ஸோ அதனால டாக்டர்ஸுடைய அட்வைஸ் என்னன்னா, அந்த மாத்திரை எப்பவுமே நீங்க வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணா நிறுத்தக்கூடாது. ஸ்டார்டிங் வேணா நீங்க தள்ளி போடுங்க, நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, கொழுப்பு சத்து ஆகாரங்களை மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சாரார் டாக்டர், அதை வந்து ஒரு 20% ஹெல்த் அவேர்னஸ் டாக்டர்ஸ், ஹியூமன் பீயிங்கோட மரியாதை உள்ள டாக்டர் சொல்லுவாங்க. மீதி இருக்கிற டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சேஃபா இருந்துக்குங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து சேஃப்டி ஆஃப் தி பேஷண்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. எதையுமே நம்ம வந்து இந்த இடத்துல தப்பு சொல்ல. அந்த சேஃப்டி ஆஃப் தி பேஷண்ட்ஸ்ல நீங்க வந்து ஒரு 10 மில்லிகிராம்ல மட்டும் ஒரு சின்ன டேப்லெட் போறதுனால உங்களுக்கு எந்த தப்பு இல்லை அப்படிங்கிற கான்செப்ட்ல கொடுப்பாங்க. பட் அந்த மாத்திரையை வந்து நிறுத்த முடியாது. பட் நீங்க வந்து எலாங் வித் காமா ஒரைசினால் எடுத்துட்டு அந்த மாத்திரை எடுக்கிறப்போ கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்பவுமே கீழே போற டைம்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாத்திரைகளை ஒரு நாள் டு ஒரு நாள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சாப்பிட்ற அதர் மெடிகேஷன் மாத்திரைகளை நிறுத்த முடியும். ஆனா இட்ஸ் நாட் 3 days 4 days இது கிடையாது. 3 months இருந்து 3 years வரைக்கும் நீங்க எடுக்கிறப்போ கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சுதான் நீங்க மாற்றணும். ஒரு 4 நாள் இந்த காமா ஒரைசினால் எடுத்துட்டு உடனடியா வந்து அட்ரோவஸ்டான் மாதிரி இருக்கிற மருந்துகளை நான் நிறுத்தினேன் என்றால் அது வந்து ரொம்ப முட்டாள்தனமானது. தயவு செய்து விட வேண்டாம், யாருக்கும் அட்வைஸ் சொல்ல வேண்டாம். நீங்க வந்து எந்த மருந்து எடுத்தாலும் கூடவே இதை எடுக்க சொல்லுங்க. இந்த ஒரு பொருள் வந்து கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப அருமையான பொருள். ஸோ இந்த மருந்து இந்த அளவுக்கு வந்து கொலஸ்ட்ராலுக்கு நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா நான் பேசணும்னா எனக்கு ஒரு இது வேணும் இல்லையா? ஏன்னா இந்த ஒரு வீடியோ வந்து நீங்க வந்து எத்தனையோ படித்த டாக்டர்களுக்கு காமிக்கலாம் யாருக்கு, பட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா இதே காமா ஒரைசினால ஆன்டி டிஸ்லிபிடமிக் ஏஜெண்டா உங்களுக்கு வந்து அங்கத்த ட்ரக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜப்பான்ல வந்து இது வந்து நீங்க வந்து அட்ரோவஸ்டான் ஃபெனோஃபைப்ரேட் குரூப்ல
நீங்க பிரிஸ்கிரைப் பண்ற இடத்துல தான் காமா ஒரைஸ்னால் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. வித் டாக்டர்ஸ் அட்வைஸ் அவங்க கொடுக்குறாங்க. டாக்டர்ஸ் அட்வைஸ்ல ரெகுலர் பேஸ்ல, அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத டிஸ்லிபிடெமிக் ஏஜென்ட், அதாவது இந்த பொருள்னால உங்களுக்கு வேற சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து கேரண்டீடு. இதை வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்லல, நம்ம கம்பெனி சொல்லல. இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொருள். எதற்காக? கொலஸ்ட்ரால் இல்லை என்று சொல்வதற்காக, கொலஸ்ட்ராலை ரெடி பண்றதுக்கு இந்த பொருள் நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்றதுக்காக. ஸோ இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் நீங்க எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காலையும் ஹைப்போலிபிடெமிக் ஏஜெண்டா தான் இந்த காமா ஒரைஸ்னால அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயும் அமெரிக்காலையும் வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரக். இது வந்து ஒரு டாக்டர் தான் எழுதணும், ஒரு மருத்துவ தொழில இருக்கிறவங்க தான் அதை வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அதே மாதிரி மருந்தை கையாளக்கூடிய மருந்தாளுநர்கள் மூலமாக மட்டும்தான் இது வந்து விற்பனைக்கப்படுது. பட் இந்தியால மட்டும்தான் உங்க கையில கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் காமா ஒரைஸ்னால் வந்து கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப அதி உன்னதமான ஒரு சப்ஸ்டிடியூட், கொலஸ்ட்ராலை குறை செய்வதற்குங்கிறத இது வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். இதை நான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு ஸ்லைடு காமிக்கிறேன். டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா நிரஞ்ச்குமார், கார்டியாலஜி ப்ரொஃபஸர் அண்ட் ஹெச்ஓடி, இவர் மேக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல. இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நோயாளிகளுக்கு இந்த காமா ஒரைஸ்னால், ஹார்ட்டுக்கும் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து அதன் மூலமாக கிடைத்த ரிசல்ட்டுகளை நீங்க இந்த ஸ்கேன் பண்ணி, இந்த கியூஆர் கோட்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருடைய டீடைல் ஸ்டடிஸ் முழுவதுமே இருக்கு. இதுல மேல ஒரு இது கொடுத்துருக்கேன், ஃபார் எவர் ஹெல்த்தி வித் இஷா. இவங்க வந்து நம்ம இஷா மேம் வந்து நம்மளுடைய எம்டி, ஓகேங்களா, நம்ம டாக்டருடைய பொண்ணு. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டயட்டீஷியன். அவங்க தான் இந்த இதுக்கு ஃபுல் இன்சார்ஜ் கூட. அவங்களுடைய பேஜை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ராலுக்கு இந்த காமா ஒரைஸ்னால் எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறத ரொம்பவுமே அக்யூரஸியா உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய டாக்டர் இங்க என்ன சொல்றாரு? காமா ஒரைஸ்னால் இம்ப்ரூவ்ஸ் ஹார்ட் ஹெல்த், உங்களுடைய இருதயத்துடைய ஹெல்த், அதாவது உங்கள் இருதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுகிறது. எதுங்க? காமா ஒரைஸ்னால். அதே மாதிரி உங்களுடைய லிபிட்ஸ் லெவல், கொலஸ்ட்ரால் லெவல் லோவர் பண்ணுது, குறைக்கிறது. ஹார்ட்டை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறது, கொலஸ்ட்ராலை வந்து லோவர் பண்ணுது. இது வந்து கம்பெனியுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக யாரோ ஒருத்தர் வந்து டாக்டர் வேஷம் போட்டீங்க சொல்லல, ஒரு உண்மையான டாக்டருடைய ஸ்டேட்மெண்ட். இதை நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட்ல வச்சுக்கோங்க. யாரா உங்களை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டால் தாராளமாக வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க காமிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லிட்டு இதை பேசிக்கொண்டிருக்கிற நானே ரெகுலரா என்னுடைய ஹெல்த் நல்லா தான் இருந்தது. ஸோ அதனால இதை பத்தி நான் வந்து யோசிக்காம இருந்த காலகட்டத்தில், எதையுமே எடுக்காத காலகட்டம். 18/6/2024 நம்ம வந்து ஒரு ரொட்டீனா எவ்ரி இயர் வந்து ஒரு செக்அப் பண்ணுவேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து 357, 357. இமீடியட்டா வந்து ஒரு நிமிஷம் நானே இது பண்ணிட்டேன். ஏன்னா 160, 190க்கு மேல போகக்கூடாது, 357. ஸோ நம்ம இவ்வளோ பேசிட்டு இருக்கமே, நம்மளுக்கே இப்படி ஒரு ஆயிடுச்சா அப்படின்னா. பட் நான் வந்து காமா மேல அந்த ஃபெய்த்தோட வந்து பாத்தீங்கன்னா 2 காமா வந்து 3 வேலை எடுக்க ஆரம்பிச்சேன். 6 months, 18/6/24, தென் 6/12/24 தான் நெக்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ட்ரைக்ளிசரைட்ஸ் அந்த 196க்கு வந்துடுச்சு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்குது, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன்னா நான் என்னுடைய இதுலயே ரிசல்ட்டே வந்து இங்க காமிச்சிருக்கேன். ஸோ நான் அடுத்தவங்களுடைய ஒரு மாடிஃபை பண்ண ரிசல்ட்டோ இது இல்லை, என்னுடைய ஓன் ரிசல்ட்டவே இதில் காமிச்சிருக்கேன். இட்ஸ் எக்ஸலண்டா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளிசரைட்ஸ், கொலஸ்ட்ராலையும் கிளியர் பண்ணுது. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ப்ரூஃப் நான் காமிக்கிறேன். இதுல வந்து 24/6/2024 ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வர்றாரு. அவருடைய ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 357. அவர் வந்து இந்த காமாவை பத்தி எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். மெடிசின்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறேன். எலாங் வித் மெடிசின்ஸ் நீங்க காமா எடுக்கணும். ஆனா அவர் வந்து கொஞ்சம் எஜுகேட்டட்.
ஸோ அவங்க வந்து இமிடியேட்டா யார் பேசினாலும் நம்பணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் சிலவங்களுக்கு வராது. எனக்கு யோகா தெரியும், இயற்கை உணவுகள் தெரியும், நான் வந்து அதன் மூலமா கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு சொல்லி 6வது மாசம் வந்துட்டு போய் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 10th மந்த் வர்றாங்க. 10th மந்த் எந்த விதமான இதுவும் இல்லாம அவர் வந்து ஆரோக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் போறாரு, தென் யோகா செய்யறாரு, சூரிய நமஸ்காரம் பண்றாங்க, வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுக்கிறாரு, ஆயில் ஃபுட் எதுவுமே இல்ல. இந்த லெவல்ல வந்து 4 மந்த்ஸ் கழிச்சு வந்து காமிக்கிறப்ப அவருடையது 357ல இருந்து என்னாச்சுன்னா 368க்கு ஜம்ப் தான் ஆயிருக்கு. அதிகம் தான் ஆயிருக்கு. ஸோ நான் இதெல்லாம் செய்யறது குற்றம்னோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இதனால ஹெல்ப்ஃபுல் இல்லைன்னு சொல்லல. அவர் வந்து அதெல்லாம் செய்யல. அந்த யோகா, தென் சூரிய நமஸ்காரம், தென் வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகள், பச்சையான காய்கறிகளை சாப்பிடுவது, இயற்கை உணவுகளை அதிகப்படுத்துவது எல்லாம் செய்த காரணத்தினால் 500 600 ட்ரைகிளிசரைட்ஸ் 4 மந்த்ல 400க்கு 450க்கு மேல சொல்றேன். இது வந்து நெகட்டிவ் நான் இந்த இடத்துல பேசவே கிடையாது. பட் அதுக்கப்புறம் என்னுடைய அட்வைஸ கேட்டாரு. அதுக்கப்புறம் 2 காமா எடுக்க சொன்னேன். நான் சொன்னது நான் என்னுடைய டெஸ்ட் ரிப்போர்ட் எப்போ வந்தேன், ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டுக்கும் அடுத்த ரிப்போர்ட்டுக்கும் 6 மாச இடைவெளி. இவர் வந்து யோகா பண்ணி 4 மந்த்ஸ் இடைவெளி. நம்ம வந்து காமா எடுக்க சொன்னேன். 6 மாசம் வரைக்கும் நீங்க எடுங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கன்னேன். ஆனா 10வது மாசத்துல இருந்து ஒரே ஒரு மாசம் ஒரு டப்பா காமா எடுத்தாரு. அவருடைய ட்ரைகிளிசரைட்ஸ் லெவல் வந்து 162. நான் சொன்னது 6 மாசம் கழிச்சு எடுக்க சொன்னேன். ஆனா நம்பிக்கை அப்படிங்கிறது அவ்வளவுதான் இருக்கும். பட் இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் வந்து 162. அதுலயே இன்னொரு பிரச்சனை என்னன்னா கீழேயே வந்து பாத்தீங்கன்னா HDL கொலஸ்ட்ரால் ரொம்பவே கம்மியாயிருச்சு. HDL கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாகிறதுக்கு மெயினா வந்து குட் கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஸோ ட்ரைகிளிசரைட்ஸ் உடைய அதிகமா இருப்ப அது பேட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருப்ப குட் கொலஸ்ட்ரால் குறையும். ஒமேகா 6 ஒமேகா 9 நம்ம பாடியில அதிகமா இருப்போ ஒமேகா 3 வந்து குறைய ஆரம்பிச்சுக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கூட கொடுத்தோன்னா அவர் வந்து ரிலீவ் ஆயிட்டாரு. ஸோ இந்த ஒரு சாப்டர் இன்னைக்கு நான் வந்து மெயினா எடுத்திருக்கக்கூடிய சாப்டரே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு, பிபி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு காமா ஓரைஸ்னால் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சாப்டரவே உங்களுக்கு வந்து ஆணித்தரமா உங்க பிரெயின்ல வந்து அடிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்க பயம் இல்லாம ரெக்கமெண்ட் பண்ணுங்க, பயம் இல்லாம இதுல இந்த ஸ்கிரீன்ஷாட்டை வச்சுக்கோங்க, நீங்க பேசுங்க, கொடுங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து 2 டிசீஸோட இந்த டைமிங் கரெக்டா இருக்கும் முடிச்சிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கேன்சருக்கு மருந்து இருக்கா, மருந்து இல்லை அப்படிம்பாங்க. கேன்சர் வந்தால் நம்மளுடைய வாழ்க்கை பின்னோக்கி வாழ்நாட்கள் பின்னோக்கி செல்கின்றன. அதுக்காக தான் கேன்சருக்கு நண்டு அப்படிங்கிற அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நண்டு வந்து என்னைக்குமே முன்கால்கள்ல முன்னோடி போகாது, பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு ஜந்து. ஸோ அது ஏன் சிம்பாலிக்கா இதுல வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்ஸ் கேன்சர் உங்களை பிடிபட்டால் அந்த நண்டுடைய வாழ்க்கை எப்படி பின்னாடி போதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையானது பின்னாடி போயிடும், உங்களுடைய வாழ்நாள் கவுண்ட் பண்ணப்பட்டு விட்டது அப்படிங்கிறது. பட் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா காமா ஓரைஸ்னால் பிரிவெண்டிங் தி கேன்சர், தடுக்குது, கேன்சர் வருவதை தடுக்கிறது, கேன்சர் வந்த கேன்சரை குணப்படுத்துகிறது, வராமல் இருப்பதற்காக பிரிவெண்டிங் பண்ணப்படுகிறது. மூணுமே வருமுன் காக்கப்படுகிறது, வந்த பின் இது பண்ணாது, வராம தடுக்குது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்தாலும் வந்து நம்ம இதை காமா ஒரிஜினல் கூட கொடுங்க, உங்களுக்கு வந்து கேன்சருடைய இதுல இருந்து ரொம்பவே எக்ஸலண்டா அது வெளியே வரலாம் அப்படிங்கிறது ஒரு இது என்னுடைய ஒரு சின்ன எக்ஸாம்பிள். என்னுடைய பேஷண்ட் ஒருத்தருடைய நான் வந்து என்னுடைய இதவே காமிச்சு இது பண்றேன். இதுல வந்து கேன்சர் ஆஃப் தி பிரெஸ்ட் ஒரு 40 வயசு ஒரு லேடிக்கு 4A பியாட் கேட்டகரி அப்படிங்கிறப்ப 4Aல வந்து இட்ஸ் லீடிங் டு மெலிக்னன்சி. அதை வந்து பயாப்சி பண்ணி பார்க்கணும். தென் நீடில் பயாப்சி பண்ணதுக்கு அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு வந்து கீமோவோ அல்லது சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியம் ரேஸ் கொடுக்கணும். இந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிவியரான ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுக்கணுங்கிறத அட்வைஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க பயந்து போய் என்கிட்ட வந்தாங்க. இந்த கேஸுக்கு வந்து நான் கொடுத்த வந்து பார்த்தீங்கன்னா
காமா ஒரைசினால் காலையில் 2, மத்தியானம் 2, நைட் 2. ஸோ இன்டர்னல் வாஸ்குலாரிட்டி இன் சப் ஏரியோலர் ரீஜன். சப் ஏரியோலர் ரீஜன்ங்கிறது பிரஸ்ட்ல அந்த கட்டி இருக்கிறதுக்கு சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா ரத்த நாளங்கள் உருவாக்கப்பட்டு விட்டது. அப்ப என்ன ஆகும்னா அது மூலமா கேன்சர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த பரவும் நிலையில் இருக்கக்கூடிய கேன்சர் அப்படிங்கிறது அதே இன்னொரு பிரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் இது வலது பாகத்துல வந்து 4A, லெஃப்ட்ல வந்து ஒரே ஒரு நோடுல்ஸ் இருக்கு. அதுவும் கேட்டகரி நம்பர் 2. கேட்டகரி நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா பினைன்ங்கிறது அது ஒன்றும் இல்லை. இது மறுபடியும் டெவலப் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எவரி 3 to 6 monthsல வந்து எகைன் செக் பண்ணி பாருங்க. எவரி இயர் வந்து பாத்தீங்கன்னா மெமோகிராம் இதே மாதிரி செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து கண்காணிப்பிலேயே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா காமா ஒரைசினால் வந்து 1 year ரெகுலரா கொடுத்தோம். 1 year கொடுத்துட்டு 13/3/2024 மெமோகிராம் எடுக்கிறப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் பிரஸ்ட் ரைட் பிரஸ்ட் ரெண்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி 1 4A கேட்டகரியிலிருந்து 1க்கு வந்துருச்சு. செகண்ட் லெஃப்ட் பிரஸ்ட்ல வந்து செகண்ட் கேட்டகரியில் இருக்கிறது 1க்கு வந்துருச்சு. ஸோ காமா ஒரிஜினல் இந்த இடத்துல என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னா பேட் கேட்டகரி 1க்கு இந்த பிரஸ்ட்டை வந்து கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிறப்போ ஒரு நாளைக்கு 4 காமா ஒரிஜினல் அதோடைய ரேட் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோங்க? ரொம்ப சீப். நீங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு கேன்சருடைய ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போனீங்கன்னா உங்களுடைய சொத்து சுகம் அத்தனையுமே வித்துட்டு ஒரு கேன்சர் குடும்பத்துல எவ்வளவு பேர் எவ்வளவு சஃபரிங் பண்றாங்க, குடும்பத்துடைய சொத்துக்கள் முழுவதுமே அழிக்கப்படுது, எல்லாமே வாழ்நாள் வந்த எல்லாமே வந்து போய் அந்த குடும்பம் எவ்வளவு சின்ன பின்னமா போகுது அப்படிங்கறத நம்ம வந்து கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மேஜர் சிட்டிலையும் ஒரு கைனகாலஜிக்கல் ஹாஸ்பிட்டல் அல்லது வந்து பாத்தீங்கன்னா மகப்பேறு மருத்துவமனைங்கிறது போர்டை எடுத்துட்டு கேன்சர் மருத்துவமனை, கேன்சர் ரீஹபிலிட்டேஷன் சென்டர், கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலோடைய பேரும் கூடவே மாறி மாறி வருகிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய மருந்துகளுடைய உபயோகத்தினாலும் நிறைய காய்கறிகள்லயும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ் கிருமிகளுடைய இதெல்லாம் போகணும்னு சொல்லி பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றதுனாலயும் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் வந்து அதிகப்படியாக உருவாயிருக்கு. அந்த கேன்சரை ப்ரிவென்ட் செய்வதற்கு கேன்சர் வந்தவர்களுக்கும் காமா ஒரைசினால் ரெகுலரா கொடுக்கறப்போ வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் வந்து 100% உடம்பு விட்டு வெளியேறுது அப்படிங்கறத நம்ம வந்து இங்க டிக்ளேர் பண்றோம். இது வந்து கேன்சர் வந்து எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல இருக்கு. அதாவது நம்ம பாடியில ரத்த அணுக்கள் வெள்ளை அணுக்கள் இருக்கு. அந்த வெள்ளை அணுக்கள் லிம்போசைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்கே செல் அப்படிங்கிறது இயற்கையாகவே ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். அந்த என்கேங்கிறது நேச்சுரல் கில்லர் செல்ஸ், தானாகவே ஒவ்வொன்றை கண்டறிந்து கொலை செய்யப்படும் கொலையாளி செல் அப்படிங்கிறது நேச்சுரல் கில்லர். இட்ஸ் ஏ கொலையாளி செல் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம ஆர்டினரி சயின்ஸ்ல எல்லாம் இது வந்து படித்திருக்க மாட்டோம். இது வந்து கேன்சருடைய ரிசர்ச் சென்டர்ஸ்ல போறப்பதான் இதோடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஆன்காலஜியில வந்து உங்களுக்கு வந்து அந்த என்கே செல்லை பத்தி பேசி இருப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு உடம்புலயும் இருக்கு. இந்த செல்லுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகி ஏதாவது ஒரு செல் அதனுடைய ஆர்என்ஏ அல்லது டிஎன்ஏ மாலிகுல்ஸ் வந்து உடைஞ்சு அது கேன்சர் செல்லாக மாறும் நிலையில் இந்த என்கே செல்ஸ் வந்து அந்த செல்லை வந்து டிஸ்ட்ராய் பண்ணி அந்த உடம்புடைய ரத்த ஓட்டத்திலிருந்து அதை வெளியேற்றி விட்டு அந்த கேன்சர் அங்கு வராமல் தடுக்கும். காமா ஒரிஜினாலுடைய வேலை இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினாலுடைய வேலை தனிப்பெருமையா நம்ம என்ன சொல்றோம்னா அந்த என்கே செல்ஸை ஆக்டிவேட் பண்ணுது, அந்த என்கே செல்ஸ் உடைய ஆக்ஷனை அதிகப்படுத்துது, நம்பர் ஆஃப் என்கே செல்ஸ் வந்து அதிகப்படுத்தி விடுது. ஸோ அந்த நம்பர் ஆஃப் என்கே செல்ஸ் அதிகமாகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேன்சர் செல்ஸ் வந்து டிசால்வ் ஆகுது, உடையுது அப்படிங்கிறது தான் இது. இதை பத்தி ஒரு சின்ன video explanation. It's essential for our existence and so fundamental that we share much of it with primitive animals, such as sponges. Adaptive immunity evolved more recently, but still requires an innate response to be initiated. Natural killer, or NK cells, are the major cytotoxic lymphocyte within our innate immune system. They constantly patrol our bodies to eradicate tumor cells as they arise and provide crosstalk to the adaptive immune system.
இப்போ ஒரு லைட் ப்ளூ கலர்ல இருக்கிற கீழே இருக்கிறது வந்து டியூமர்ங்கிறது தான் கேன்சர் செல்லுங்க. இப்போ பிளட் வந்து ரத்த நாளத்துக்குள்ள ரத்தம் போய் கொண்டிருக்கு. அந்த ரத்தத்துல வந்து அந்த NK செல்ஸ் பாத்தீங்களா, அந்த எந்த இடத்துல கேன்சர் செல் இருக்கோ அந்த இடத்தை நோக்கி வெளியே உள்ள வந்துரும். அப்ப அந்த டியூமரை சுத்தி இந்த NK செல்ஸ் வந்து ஒரு டியூமர் கேன்சர் கட்டி இருக்கிறத சுத்தி இது பண்ணி அந்த NK செல்ஸ் வந்து இதோடைய ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் மூலமா இது அத்தனையுமே வந்து கேன்சர் செல்ஸை இல்லாமல் செய்யுது. இந்த இடத்துல வந்து ஒரு கெமிக்கல் ஃபார்மேஷன் கொடுக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காமா ஒரைசினாலுடைய வேலை. சோ கேன்சர் செல் அழிக்கப்படுதா? கண்டிப்பா அழிக்கப்படுது. எதன் மூலமாக அழிக்கப்படுது? நம்மளுடைய காமா ஒரைசினால் போய் நேச்சுரல் கில்லர் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி அந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ் வந்து கேன்சர் பாதிக்கப்பட்ட கட்டிகளை அடித்து கம்ப்ளீட் வந்து பாத்தீங்கன்னா கியூர் பண்ணுது. இதுதான் வந்து 100% பெர்ஃபெக்ட் சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன். சயின்ஸ் இருக்கா? நம்ம காமா ஒரைசினாலுக்கு வந்து நீங்க பேசுறீங்களா கேன்சர் கியூர், இதுக்கு சயின்ஸ் இருக்கா? கண்டிப்பா அந்த சயின்ஸ் இருக்கு. அந்த சயின்ஸ் இதுதான். புரிஞ்சுதுங்களா? சோ தைரியமா ஒண்ணு எந்த அளவுக்கு கொலஸ்ட்ராலுக்கு தைரியமா நீங்க கொடுக்க சொன்னனோ அதே முறையில கேன்சர் பாதிக்கப்பட்ட நமது சகோதரர்கள், நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம வெளியே இருக்கிறவங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, இந்திய மக்கள் அனைவரையும் குணப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் தான் வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரைசினால். இதுல வந்து அதிகப்படியா சம்பாதிக்கணும். இது வந்து லட்சக்கணக்குல ஒரு டப்பா, இது ஒரு மாத்திரைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுங்க, யாருமே கேட்கல. உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு 3 டப்பா வாங்குற அளவுக்கு கூட இதோடைய விலை அஃபோர்டபுளா தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து லுக்கோப்ளைக் சாரி லுக்கோப்ளைக்கியாங்கிறது த்ரோட்ல இருக்கக்கூடிய இந்த குட்கா, பான் மசாலா, டுபாக்கோ இதெல்லாம் எடுக்கிறது. இந்த மாதிரி போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா அது அவங்க எடுக்கக்கூடிய அனைத்து டப்பாலையும் பிரிண்ட் பண்ணி தான் கவர்மெண்ட் ஓடுது. இதெல்லாம் எடுக்கிறது ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறத. பட் அதையும் மீறி மக்கள் உபயோகப்படுத்தும் பொழுது இந்த மாதிரி ஒரு புண்ணு கேன்சர் வந்து ஃபார்ம் ஆயிரும். இந்த என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஃபோருங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல வந்து பாத்தீங்கன்னா அது அண்ணாக்கு ஏரியால ஒரு ஹோல்ஸே விழுந்து இவர் என்ன சாப்பிட்டாலும் அதோடைய இது வந்து மூக்கு வழியாக வந்துடும். பருக்கியா வெறும் லிக்விடைஸ் பண்ணி ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சி குடிக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இவர் இருந்தாரு. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இதை வேணா கரெக்ட் பண்ணலாம், லட்சங்கள் செலவாகும் அப்படின்னு சொன்ன ஒரு பிஃபோர் கேஸ் நம்ம காமா ஒரைசினால் 3 months 2 கேப்சூல் எடுத்து 3 months வித் பயோ ஏஜ். ஏன்னா அவங்க எடுத்து இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் அந்த அளவுக்கு அவங்க லிவரை பாதிச்சிருக்கு. அவங்க எடுத்த குட்கா, டுபாக்கோ வந்து அவருடைய கல்லீரலை பாதிச்சிருக்கு. ஸோ நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் பிளஸ் காமா ஒரைசினால் எடுத்து இதை வந்து 100% அந்த புண்ணு இல்லாம போய் இன்னைக்கு வந்து அவர் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு அவரை கொண்டு வந்திருக்கோம். ஸோ காமா ஒரைசினாலுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரு சின்னதா மதிப்பிடாதீர்கள். இது வந்து கைக்குள்ள ஒரு சின்ன ஒரு டப்பா, கைக்கு அளவான ஒரு பிரைஸ் அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து இது ஒரு சின்ன ஒரு இதா இது பண்றாங்க. பட் தயவு செஞ்சு இதனுடைய வேல்யூவை நீங்க வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கங்க. நான் இவ்வளவு தூரம் கத்தி பேசி நான் சொல்றேன்னா இதோடைய எஃபெக்டை வந்து நான் கண்ணார பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கேன்சர் பேஷண்ட் நிறைய பார்க்க போய் அது எல்லாம் கியூர் பண்ண முடியாம எத்தனையோ கீமோ பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையை விட்டு நம்ம உலகத்தை விட்டு பிரிஞ்சவங்க நிறைய பேர். இன்னைக்கு வந்து அவர்களை என்னால ப்ரிவென்ட் பண்ணி அவங்களுடைய வாழ்நாளை நிறைய நாளைக்கு நம்மளால கொண்டு போக முடியும், அவங்களுடைய வாழ்நாள் இன்னும் நிறைய நாள் அவங்கள வாழ வைக்க முடியுங்கிற அந்த கான்பிடன்ஸ் இருக்கிறதுனால நான் இன்னைக்கு பேசுறேன். ஓகேங்களா? சோ இது அடுத்த ஸ்லைடு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றத மட்டுமே நீங்க நம்பணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஸ்கேன் வந்து பாரு, ஸ்கேன் QR கோடை ஸ்கேன் பண்ணி பாருங்க. டாக்டர் பார்கவா அப்படிங்கிறது ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், ஒரு பெரிய டாக்டர். அவரே சொல்றாரு காமா ஒரைசினால் கொடுத்து என்னுடைய ரிசர்ச் ஸ்டடியில நிறைய பேருக்கு கேன்சரை ப்ரிவென்ஷன் பண்ணி இருக்கேன், கேன்சர் வந்தவங்களுக்கு கொடுத்து குணப்படுத்தி இருக்கேன் அப்படிங்கிறத வந்து ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. ஏன்னா
முற்றத்து முல்லைக்கு மனம் இருக்காது. நான் இப்ப சொல்றது நீங்க போய் எங்கேயா சொன்னீங்கன்னா அவருக்கு என்ன தெரியும், ஏதாவது சும்மா காசை வாங்கி கம்பெனிக்காக ஏதாவது பேசி இருப்பாருன்னு சொல்லலாம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கின்னஸ் ரெக்கார்ட்ல இதெல்லாம் கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணது. சோ இந்த ஸ்கேனை நீங்க வச்சு நீங்க பேசுங்க. இந்த டாக்டருடைய போட்டோ காமிங்க. இவர் எந்த படத்திலையும் நடிக்கக்கூடிய நடிகர் கிடையாது. அது டாக்டருடைய ஸ்டெத்தை போட்டு இதை போட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இப்போ நிறைய ஆட்ல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய எஜுகேஷன் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் ஃபெயிலா இருக்கும். ஆனா டாக்டர்னு சொல்லி ஒரு நடிகரா வந்து காமிச்சிட்டு போவாரு. இது வந்து நான் யூஸ் பண்றேன். பட் இதெல்லாம் வந்து 100% உறுதியானது, உண்மையானது. ஸோ காமோ ஒரிஜினல் வந்து 2 விதத்துல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறத வந்து இது பண்ணும். அதுக்கு அடுத்தது ஒரு டயபெட்டிஸ்க்கு காமோ ஒரிஜினல் வந்து எவ்வளவு எஃபெக்டா இருக்கும். சுகர்னு வந்துட்டாலே, அதாவது சர்க்கரை நோய்னு வந்தாலே, சர்க்கரை நோய் ஒரு நோயே அல்ல. அதனுடன் நீ பழகி வாழ். நீ வந்து உன்னுடைய வாழ்நாளை எத்தனை நாளைக்கு வேணாலும் நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவா நினைச்சு நீ வந்து அதை உதாசீனப்படுத்தினா அது உன்னை கொன்றுவிடும். இதுதான் சர்க்கரை நோயுடைய டெபினிஷன். சர்க்கரை நோய் என்பது நோயே அல்ல. அதனுடன் நீ வாழ பழகிக்கொள். அப்ப என்ன பண்ணணும்? சர்க்கரை நோய்க்கு காரணம் நம்ம எடுக்கக்கூடிய சுகர் ஐட்டம்ஸ் அல்லது கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம உடம்புல போகிறப்போ அது குளுக்கோஸா மாறக்கூடிய ஸ்டேஜ்ல, அதாவது எனர்ஜி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து அது அத்தனையுமே சர்க்கரை வந்து குளுக்கோஸா மாறணும். குளுக்கோஸா மாறும் பொழுது உங்களுக்கு வந்து பிரெயினுடைய கமாண்ட்ல பேங்க்ரியாஸ்ல இருக்கிற லாங்கிரிகான்ஸ் அப்படிங்கிற அந்த ஓப்பனிங் பண்ணி அதுல வந்து இன்சுலின் என்கிற அந்த கிரியா யோக்கி வரணும். அந்த இன்சுலின் வந்துச்சுன்னா இந்த சுகரானது எரிந்து எனர்ஜியா மாற்றுது. இப்ப பெட்ரோல் எரிஞ்சு எனர்ஜியா மாறுறதுனால வண்டி ஓடுது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியாக மாற வேண்டும். நம்ம இந்திரம் அப்படிங்கிறது நம்ம வந்து உள்ள சாப்பிடக்கூடிய உணவு வந்து எனர்ஜியா மாறுவதற்கு நம்மளுக்கு என்ன தேவை? இன்சுலின் தேவை. அந்த இன்சுலின் குறைபாடு வருவதுதான் சர்க்கரை நோய். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்சுலின் குறைபாடு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆகாரத்துல கொஞ்சம் மாற்றிக்குங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆடட் சுகர்ஸ் எடுக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு இதை மாற்ற ஆரம்பித்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான 8 மணி to 9 மணிக்குள்ள ஸ்லீப்பை கொண்டு போய் காலையில் நேரத்துல எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல 5 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு அதுக்கப்புறம் வாக்கிங், தென் வந்து பாத்தீங்கன்னா யோகா, மைண்டை வந்து ரொம்ப கண்ட்ரோல் வச்சு எமோஷன் ஆகாம ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றினால் சர்க்கரை நோயில இருந்து விடுபடலாம். ஓகேங்களா? அந்த சர்க்கரை நோய் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதுல இப்ப காமிச்சிருக்கக்கூடிய இத்தனை வியாதிகளும் அடிஷனலா வரும். குளுக்கோமா, தென் கண்ணுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சர்க்கரை நோய் வந்து ஒரு காரணமாகுது. கால்ல வந்துச்சுன்னா கால் எடுக்க வேண்டியது வருது. தென் கிட்னில வந்துச்சுன்னா ரீனல் டிசீஸ் வந்து அதாவது உங்களுடைய சிறுநீரக செயல்பாடு போயிருது. சிறுநீரகத்தை டைலைஸ் செய்ய வேண்டியது வருது. இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் சர்க்கரை நோய் அதிகமாகும் இதுல. சோ நம்மளுக்கு என்ன வேணும்? காலையில நம்ம வந்து ஃபாஸ்டிங்ல சுகர் பாத்தீங்கன்னா 110க்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம உடம்பை வைத்துக் கொள்ள வேண்டும். காலையில வெறும் வயிற்றுல சுகர் இருக்கான்னு பாத்தீங்கன்னா 110க்குள்ள இருக்கணும். நீங்க வந்து அளவான ஆகாரங்கள் எடுத்து, அளவான ஆகாரம்னா காலையிலுடைய ஆகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நீ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க. கார்போஹைட்ரேட்டை குறைங்க. புரோட்டீன்ஸ் வந்து அதிகம் பண்ணுங்க. புரோட்டீன் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கங்க. 1 அல்லது 2 முட்டை எடுங்க. ஒரு 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்ற இடத்துல 1.5 இட்லிக்குள்ள அளவாக மாற்றுங்க. ஒரு பெரிய தோசை சாப்பிட்றவங்க அரை தோசையோட நிறுத்துங்க. இந்த லெவலுக்கு போயிட்டு நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணீங்கன்னா டயபெட்டிஸ் வந்து ஒரு வியாதியே அல்ல. நம்ம அதனுடன் பழகிக்கொள்ளும். இதுதான் நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்க பழகிக்கங்க அவரு கூட. அவர் உனக்கு டயபெட்டிஸ் உங்களுடைய தோழர். அப்ப அந்த டயபெட்டிஸ் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு ஒரு காலத்துல கேட்டீங்கன்னா எல்லாருமே சத்தம் போடுவாங்க. அப்படி பேசக்கூடாது, இட்ஸ் அஃபென்ஸ். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அனைத்து இடத்திலும் டயபெட்டிஸ் இஸ் ரிவர்சல் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு நீங்க செய்ய வேண்டியதுதான் இப்ப நம்ம சொல்றதெல்லாம் சொன்னோம். இதுல நம்மளுக்கு நமக்கு ஆர்சிஎம்மும் நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது? டயபெட்டிஸ் ரிவர்ஸுக்கு என்ன எழுதுன்னா நம்மளுடைய மதுசன்யம் அப்படிங்கிற ஒரு
மது சன்னியம். மதுன்னா இனிப்பு, சன்னியம் அப்படின்னா கட்டுப்படுத்துதல். இனிப்பை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சொல்யூஷன் அவங்க கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு 30 ml லிக்விட் காலையிலயும் நைட்டும் ஒரு 60 ml தண்ணியில கலந்து காலையில 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ரெகுலரா எடுத்துட்டு காமா ஒரைஸ்னால் காலையில 2 மத்தியானம் 2 நைட் 2 ஒரு நாளைக்கு 6 காமா ஒரைஸ்னாலே நீங்க எடுத்துட்டு கண்டினியூஸா நீங்க ஒரு 3 to 6 months எடுத்தீங்கன்னா உங்களுடைய சுகர் லெவல் HbA1c 7 8 இருந்தாலும் கூட 6.5 7க்குள்ள கொண்டு வர முடியும். சோ அந்த மாதிரி கொண்டு வரப்போ அந்த HbA1c 3 மாசம் ஆவரேஜ் வந்து 6.5 கீழே வந்துச்சுன்னா டயபெட்டிஸ் வந்து ரிவர்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாக்குள்ள வந்துடுறீங்க. சோ அதுக்கப்புறம் நீங்க வந்து அலோபதி மருந்து நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, அது கூட இது எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதோட சேர்ந்தே எடுங்க. அதை தற்சமயம் நிறுத்தாதீர்கள். எந்த மெடிசன் எடுக்கிறீங்களோ தற்சமயம் நிறுத்தாதீர்கள். பட் நீங்க வந்து ரெகுலரா காமா ஒரைஸ்னால் மதுசன்னியம் எடுக்க ஆரம்பிச்சு சுகர் குறையிறப்போ நீங்க ஆல்ரெடி சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய சுகர் மருந்துகளை நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம் அல்லது நிறுத்த முடியும். ஸோ டயபெட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டயபெட்டிஸ்க்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிற காமா மது சாப்பிட்டு நைட்டு தான் நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன்னா அந்த டைம்ல பயோஏஜ் நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் ஒன்று எடுத்துட்டு வந்தீங்கன்னா சுகர் வந்து உங்களுக்கு எக்ஸலண்டா குறையும். ஸோ டயபெட்டிஸ்க்கு ரொம்ப அருமையானது, அதே மாதிரி கேன்சருக்கு ரொம்ப அருமையானது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று என்ன சொன்னோம், பிபிக்கும் அதே மாதிரி கொலஸ்ட்ரால், தென் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இது இப்போ வந்து அப்பவே வந்து காமிச்ச ஸ்லைடுடைய அதே இன்னொரு ஸ்லைடு கம்பெனி காமிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஃபைனல் நான் க்ளோசிங் செக்ஷனுக்கு வந்துட்டேன். இந்த ஃபைனலா நான் வந்து சொல்லக்கூடியது அதே ஃபர்ஸ்ட் நம்ம காமிச்ச ஸ்லைடுலயே ஒரு தடவை கூட இது பண்றேன். காமா ஒரைஸ்னால் எதற்கெல்லாம் உபயோகப்படுத்தப்படும் அல்லது உபயோகமானது, நான் இதுக்கெல்லாம் இதை ரெக்கமெண்ட் பண்றேன் சார், கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? முடியும். நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாமா? பண்ணலாம். எதுக்கு? ஹெல்ப்ஸ் ரெடியூஸ் கொலஸ்ட்ரால், அதாவது கொழுப்பு சத்தை குறைக்கும். தென் ஆன்டி ஏஜிங் ஏஜென்ட், அதாவது நான் சொன்னேன் ஏஜ் உடைய டிஃபரன்ஸ் வரதை கரெக்ட் பண்ணும். ஹெல்ப்ஸ் பேஷண்ட்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன், பிபி அல்லது ரத்த அழுத்த வியாதி உள்ளவர்களுக்கு கொடுக்கலாமா? கண்டிப்பா கொடுக்கலாம். பிபியுடைய லெவல் கொஞ்சம் கொஞ்சமா குறையும், கொலஸ்ட்ரால் குறையும். அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்ட்ஸ் மசில் டெவலப்மெண்ட். இப்ப ஜிம்முக்கு போறாங்க, புரோட்டீன் எடுக்கிறாங்க, முட்டை சாப்பிட்றாங்க, ஆனாலும் மசில்ஸ் வரல அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க வந்து 2 கேப்சூல்ஸ் காமா ஒரைஸ்னால் ஜிம்முக்கு போற டைம்ல அந்த டயட்டுக்கு முன்னாடி எடுக்க சொல்லுங்க. மசில்ஸ் வந்து டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நியூரோ ப்ரொடக்டிவ், நரம்புகளுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் காமா ஒரைஸ்னால் கொடுக்கலாம். மெனோபாஸ் சிண்ட்ரோம், அதாவது மெனார்க்கு அப்படிங்கிறது மென்சஸ் ஸ்டார்ட் ஆகிறது யங் குழந்தைகளுக்கு. மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு 50-52 வயசுக்கு மேல 60 வயசுக்கு டைம்ல மென்சஸ் நிக்கிற காலகட்டத்துல நிறைய பாடியில வந்து பாத்தீங்கன்னா அத மூட் ஸ்விங்கில் ஆரம்பிச்சு நிறைய பிரச்சனைகள் ஒரு உமன் பெண்களுக்கு வரும். அதை வந்து ரிலீவ் பண்ணுதா? கண்டிப்பா காமா ஒரைஸ்னால் ரிலீவ் பண்ணுது. அதுக்கு டோசேஜ் எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா காலையில 2 நைட் 2. அது எலாங் வித் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் உமன் மெனோபாஸ் சிண்ட்ரோம் வருதுனால இமீடியட்டா நியூட்ரிசார்ஜ் உமன் ரெகுலரா ஒன்னு எடுக்கலாம். அதுல வந்து பிரிம்போஸ் அப்படிங்கிற ஒரு மெனோபாஸ் சிண்ட்ரோம்ஸ் அதாவது அந்த மூட் ஸ்விங் எல்லாம் கரெக்ட் பண்ணக்கூடிய பொருள் அதுல இருக்கு. ஸோ மெனோபாஸ் சிம்டம்ஸ் ரிலீவ் ஆகணும்னா காமா எலாங் வித் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலையில வந்து நியூட்ரிசார்ஜ் உமன், தென் வெஜ் ஒமேகா, நைட் படுக்கிறப்ப DHA 200. இதை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா வேற எந்த மருத்துவரிடம் போக வேண்டியதில்லை. உங்களுடைய யூட்ரஸ் வந்து பூந்தசையாகவே இருக்கும். ஃபைப்ராய்டு அதுல வராது. எந்தவித அதிகப்படியான இரத்தப்போக்கு அதனால வருது, நம்ம வந்து 1 லட்ச ரூபா கொடுத்து நான் வந்து இது பண்ணிட்டேன், அதாவது யூட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டேன், அந்த மாதிரி எதுவுமே
நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியமும் செலவும் இல்லாம இருக்கும். அதே மாதிரி காமா ஒரிஜினல் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, உடல்ல வந்து எந்த இடத்துல வீக்கம் இருக்கோ அந்த வீக்கங்களை ரிலீவ் பண்ணக்கூடியது. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிசார்டர், குடல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் பிளட் சுகருக்கு நான் சொன்னேன், அதே மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தைராய்டிசத்துக்கு, ஹைப்போதைராய்டிசத்துக்கு ரொம்ப அருமையான பொருள். தென் ஓஸ்டியோபோரோசிஸ், எலும்பு வலி, எலும்புகளில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் விழுகிற மாதிரி போரோசிஸ் வர்றது, அதே மாதிரி லிவரை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இத்தனைக்கும் நீங்க வந்து ஒரே ஒரு ஒற்றை மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா காமா ஒரைசனால். ஆனா கம்பெனியுடைய ஒரே ஒரு வேர்டு என்ன சொல்றாங்கன்னா, மானிட்டர் யுவர் அலோபதி மெடிசின் டோஸ். ஆங்கில மருத்துவ முறையில் நீங்க ஏதாவது மருந்துக்கள் உங்களுடைய ரெகுலர் வியாதிகளுக்காக எடுத்துக்கொண்டு கூடவே காமா ஒரைசனால் எடுத்துக்கொண்டிருந்தீர்கள், ஆனால் அலோபதி மருந்துடைய டோஸை மட்டும் குறைங்க, காமா ஒரைசனால் டோஸை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கம்பல்சரியா நீங்க வந்து மருத்துவத்திலிருந்து வெளிவரலாம். ஸோ இது வந்து என்ன டோஸ்ல கொடுக்கலாம்னா, காலையில ஒரு கேப்சூல், நைட் ஒரு கேப்சூல், ஜஸ்ட் ஆகாரத்துக்கு முன்ன. அதே வந்து கண்டிஷன் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில 2, மத்தியானம் 2, நைட் 2 அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேப்சூல்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸ்கின் டிசீஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட் இதுல சொல்றேன். ஸோ ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட் காமா ஒரைசனால். இதை பத்தி ஒரு டீடைல் அவேர்னஸ் 3 டிசீஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக்ல மறுபடியும் ஒரு 3 டிசீஸ் 3ஐயும் குவிட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த 3 இதுக்கும் நீங்க வந்து நல்லபடியா கொடுக்கலாம், உங்களுடைய சேல்ஸ் அதிகப்படுத்தலாம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும், இவ்வளவு நேரம் இந்த ஒரு 1 hour வந்து என்னுடைய ஸ்பீச்சை கேட்டதுக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். காமராஜ் சார்.